இன்னைக்கு தோரணம் செய்ய போறேன். அதனால தென்னை மரத்துல இருந்து எனக்கு எட்டுன வரைக்கும் தென்னை இலைய பறிச்சுட்டு, இது உள்ளலாம் ஒரே அழுக்கா இருந்தது இத மாதிரி. அதனால சரி மேலேயே மாடியிலேயே பைப் இருக்கு கழுவிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா கழுவி, இத மாதிரி செவுத்துல வச்சுட்டேன் காயட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் கீழ எடுத்துட்டு வந்து தோரணம் செஞ்சு செஞ்சு பார்த்தேன். நெறைய ஃபெயிலியர் தான் ஆச்சு. வரவே இல்ல. கடைசியா தான் வந்தது. ஃபர்ஸ்ட்டு இந்த பேரட் தோரணம் தான் செஞ்சேன். பேரட் தோரணம் வந்து ஒரு 4 செஞ்சேன். இது வந்து சின்ன இலையில செஞ்சது. அதனால மெலிசா இருக்கு. இது கொஞ்சம் பெரிய இலையில செஞ்சேன். மொத்தம் 4 பேரட் தோரணம் செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் தோரணம் செஞ்சேன். இது பார்க்கறதுக்கு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இது ஒரு 2 தோரணம் செஞ்சேன். அதுக்கப்புறம் நார்மல் தோரணம் செஞ்சேன். இது வந்து மெலிசான இலை, சின்ன இலை. இதில ஒரு 4 செஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய இலையில ஒரு 2 செஞ்சேன். மொத்தம் ஒரு 13 தோரணம் செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த போட்டு செஞ்சேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. ஆனா ஏதோ குறையிற மாதிரி இருந்தது. அதனால உள்ள நூல்ல ஃப்ளவர் மாதிரி செஞ்சு மேல சென்டர்ல ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இதில வந்து ஹேப்பி ஓணம்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் செஞ்சேன். அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ல இத மாதிரி ஃப்ளவர் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ரோஸ் மாதிரி பேப்பர்ல செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லா கலர்லயும் என்கிட்ட 3 கலர் இருந்தது. 3 கலர்லயும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இத மாதிரி ஃப்ளவர் பேப்பர்ல செஞ்சுட்டு இலையிலேயே இத மாதிரி பேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த ஃப்ளவர ஒட்டிக்கிட்டேன். மொத்தம் இத மாதிரி 11 ஃப்ளவர் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் பேஸ்கெட் செஞ்சேன். ஃப்ளவர் பேஸ்கெட் செஞ்சு அதில இந்த ஃப்ளவர் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ஃப்ளவர் பேஸ்கெட்டுக்கு மேலேயும் ஹேண்டில் பிடிக்கிற இடத்துல இத மாதிரி உல்லன் நூல்ல ஃப்ளவர் மாதிரி செஞ்சு அங்க ஒட்டிட்டேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும்னு. அவ்வளோதான். இதில வந்து நான் செஞ்ச ஃப்ளவர் எல்லாமே வச்சுட்டேன். ஃப்ளவர் பேஸ்கெட் பண்ணிட்டேன். இது எல்லாமே என் பையனோட ஸ்கூல்ல இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷனுக்காக செஞ்சு குடுத்துருந்தேன். அப்படியே கூட ஃப்ளவர்ஸும் சேர்த்து குடுத்து விட்டுட்டேன்.